சமஸ்கிருதத்தை அனைத்து இந்தியர்களின் மீதும் திணிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக திராவிட இயக்க தமிழர் பேரவை கண்டனம் தெரிவித்துள்ளது. சமஸ்கிருத திணிப்பை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய இயக்கத்தின் தலைவர் சுபவீர பாண்டியன், 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் கட்டாயம் சமஸ்கிருதம் கற்க வேண்டும் என மத்திய அரசு முடிவெடுக்க உள்ளதாக மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி அறிவித்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்றும், இது பல்வேறு மொழி பேசும் மக்கள் மீது மொழி திணிப்பை மேற்கொள்வதாகும் என்றும் தெரிவித்தார். ஆயிரக்கணக்கானவர்கள் மட்டுமே பேசுகிற, அவர்களாலும் முற்றுமாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு மொழியை 120 கோடி இந்திய மக்களின் மீது புகுத்துவது, தலையில் திணிப்பது என்பது ஒரு அத்துமீறிய அநீதி. அதனை எதிர்த்து வழக்கம் போல சமூக நீதி போராட்டங்களில் தமிழகம்தான் முதலில் எழும். இப்போதும் தமிழகமே முதலில் எழுந்திருக்கிறது. எனவே நடப்பு கல்வியாண்டிலிருந்து சமஸ்கிருதம் திணிக்கப்படும் என்னும் மத்திய அரசின் கொள்கையை திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் நாங்கள் மிக கடுமையாக கண்டிக்கிறோம்.